வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பேப்பர்ல இருந்து ரிங் தியரி டாபிக்ல இருந்து ஐடியல்ஸ் கான்செப்ட் தான். ஐடியல்னா என்னங்கிறதுக்கு டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஐடியல் ரிலேட்டடா வரக்கூடிய இன்னும் சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் எக்ஸாம்பிள்ஸோட. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடியல்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஐடியல்னா என்ன, ரைட் ஐடியல்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். ஐடியல் டாபிக் ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஐடியல்னா என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க, let R be a ring, a non-empty subset I of R is called a left ideal of R if A, B belongs to I implies A minus B belongs to I. Next one, A belongs to I and R belongs to R implies RA belongs to I. First R னு ஒரு ரிங் எடுத்துக்கிறோம். இந்த ரிங் R குள்ள இருந்து I னு ஒரு non-empty subset எடுத்துக்கிறோம். இந்த ஐங்கிற சப்செட் தான் நம்ம லெஃப்ட் ஐடியல்னு சொல்ல போறோம். எப்ப லெஃப்ட் ஐடியல்னு சொல்லுவோம்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, இந்த ஐக்குள்ள இருந்து A Bன்னு ரெண்டு எலிமெண்ட் எடுத்தோம்னா அந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது A மைனஸ் Bன்னு ஒரு எலிமெண்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த எலிமெண்ட்டும் அந்த ஐக்குள்ளேயே இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, ஏங்கிற ஒரு எலிமெண்ட் ஐல இருந்தும் ஆறுங்கிற ஒரு எலிமெண்ட் இந்த ரிங் ஆர்க்குள்ள இருந்து எடுப்போம். இப்போ இந்த ஆறுங்கிற எலிமெண்டோட ஏங்கிற எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற எலிமெண்ட்டா ஆர் ஏன்னு சொல்லுவோமா, இந்த ஆர் ஏங்கிற எலிமெண்ட்டும் ஐக்குள்ள இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்துச்சுன்னா அந்த நான் எம்ப்டி செட் ஐய வந்து லெஃப்ட் ஐடியல்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஐடியலுக்கு மெயினா பார்க்க வேண்டியது ஆர்ல இருந்து எடுத்துக்கூடிய அந்த ஆறுங்கிற எலிமெண்ட் லெஃப்ட் சைடு இருக்கணும். பாருங்க, ஆர் ஏல ஆர் வந்து லெஃப்ட் சைடு இருக்கா, ஏ வந்து ரைட் சைடுல இருக்கு. இந்த ஆரை தான் பார்க்கணும். ரிங் ஆர்ல இருந்து எடுக்கக்கூடிய எலிமெண்ட் லெஃப்ட் சைடு இருக்கா ரைட் சைடு இருக்கான்றத பொறுத்து தான் லெஃப்ட் ஐடியல் அண்ட் ரைட் ஐடியல் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிங் ஆர்க்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய ஆறுங்கிற எலிமெண்ட் லெஃப்ட் சைட் ப்ராடக்ட் பண்ணிருப்போம். சோ லெஃப்ட் ஐடியல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். ஓகே, லெஃப்ட் ஐடியல் பார்த்தாச்சு. அடுத்தது ரைட் ஐடியல் பாருங்க, அதே மாதிரி தான். Let R be a ring, a non-empty subset I of R is called a right ideal of R if A, B belongs to I implies A minus B belongs to I. Next, A belongs to I and R belongs to R implies A R belongs to I. அப்படியே லெஃப்ட் ஐடியலுக்கு பார்த்த மாதிரியே தான், ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா அங்க RA belongs to I னு வரும், இங்க AR belongs to I னு வரும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டுத்துக்குமே சேம் தான். செகண்ட் கண்டிஷன்ல லெஃப்ட் ஐடியல்ல என்ன சொன்னோம், அந்த ரிங் ஆர்ல இருந்து எடுக்கக்கூடிய எலிமெண்ட் ஆர் வந்து லெஃப்ட் சைட் மல்டிப்ளை பண்ணிருக்கணும்னு சொன்னோம். இங்க ரைட் ஐடியல்ங்கிறதுனால அந்த ரிங் ஆர்ல இருந்து எடுக்கக்கூடிய எலிமெண்ட்டை ரைட் சைட் மல்டிப்ளை பண்ணிருப்போம். அவ்வளவுதான். அந்த ப்ராடக்ட்டும் ஒரு எலிமெண்டா இந்த ஐக்குள்ள இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்துச்சு அப்படின்னா அந்த ஐங்கிற சப்செட்டை நம்ம ரைட் ஐடியல்னு சொல்லிடுவோம். ஓகேயா, இவ்வளவுதான் லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல், ரொம்ப சிம்பிள். ஓகே, இதை வச்சுதான் நம்ம ஐடியல்னா என்னன்னு பார்க்க போறோம். அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஐடியல்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். பாருங்க, a non-empty subset I of a ring R is called an ideal or a two-sided ideal of R if it is a both left and right ideal of R. ஐடியல்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க, both left and right ideal of R. லெஃப்ட் ஐடியல்னா என்ன, ரைட் ஐடியல்னா என்னங்கறத லாஸ்ட் ஸ்லைட்ல நம்ம தெளிவா பார்த்தோம் இல்லையா. ஐங்கிற ஒரு நான் எம்ப்டி சப்செட்டை எப்ப லெஃப்ட் ஐடியல் எப்ப ரைட் ஐடியல்னு சொல்லுவோம்னு பார்த்தோம். அந்த ஐங்கிற நான் எம்ப்டி செட் லெஃப்ட் ஐடியலாவும் இருக்கு ரைட் ஐடியலாவும் இருக்கு அப்படின்னா அப்பதான் அந்த நான் எம்ப்டி செட் ஐய நம்ம ஐடியல்னு சொல்லுவோம். ஐடியல்னு சொல்லலாம். இன்னொரு நேம் என்னன்னா டூ சைடட் ஐடியல்னு சொல்லலாம். ஏன்னா அதுல லெஃப்ட் ஐடியலும் வந்துரும் ரைட் ஐடியலும் வந்துரும், ரெண்டுமே இருக்கிறதுனால அந்த ஐடியலை நம்ம என்னன்னு சொல்லலாம், டூ சைடட் ஐடியல்னு சொல்லலாம். ஓகேயா, ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஐடியல்னா அதுல என்னென்ன கண்டிஷன்லாம் வருங்கிறத நான் கீழே சொல்லியிருக்கேன். பாருங்க, A belongs to I and B belongs to I implies A minus B belongs to I. லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் ரெண்டுத்துலயுமே காமனா வந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லிருப்போம், A Bன்னு ரெண்டு எலிமெண்ட் அந்த ஐங்கிற நான் எம்ப்டி சப்செட்ல இருந்து எடுப்போம். அந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய எலிமெண்ட்டும் அந்த சேம் ஐக்குள்ள இருக்கணும். அதுதானே ஃபர்ஸ்ட் கண்டிஷனா சொல்லிருப்போம். இந்த கண்டிஷன் லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் ரெண்டுத்துலயுமே காமனா வந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தானே. சோ அந்த கண்டிஷனும் ஐடியலுக்கு வரும். அதுக்கப்புறம் பாருங்க, A belongs to I and R belongs to R implies RA belongs to I and AR belongs to I. இந்த செகண்ட் கண்டிஷன் தான் நமக்கு லெஃப்ட் ஐடியலுக்கும் ரைட் ஐடியலுக்கும் டிஃபர் ஆகும். என்ன டிஃபர் ஆகும், லெஃப்ட் ஐடியல்ல RA belongs to I னு வரும், ரைட் ஐடியல்ல AR belongs to I னு வரும்.
இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம், போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஐடியல் ரெண்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ரெண்டு கண்டிஷனுமே இதுல வரணும் தானே? ஓகேயா? அப்ப அந்த காமனா உள்ள ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் ரெண்டுத்துலயுமே வரக்கூடிய செகண்ட் கண்டிஷன் ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோம். இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐங்கிற நான் எம்ப்டி சப்செட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐடியல்னு சொல்லுவோம். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க. an ideal I of R is called a proper ideal of R if I is a proper subset of R. இப்ப ரிங் ஆர்க்குள்ள இருந்து ஐன்னு ஒரு ஐடியல் எடுத்துட்டோம். இந்த ஐடியல் எப்ப நம்ம ப்ராப்பர் ஐடியல்னு சொல்லுவோம்னா, இந்த ஐடியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு முன்னாடி நான் எம்ப்டி சப்செட்டா இருக்கும் இல்லையா, அது சப்செட்டா இல்லாம ப்ராப்பர் சப்செட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம் அது என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராப்பர் ஐடியல்னு சொல்லுவோம். ஓகேயா? நார்மலா சப்செட்டா இருந்துச்சுன்னா அது ஐடியல்னு சொல்லுவோம். அதுவே அது ப்ராப்பர் சப்செட்டா இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஐடியல்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம செட் தியரியிலே வீடியோ போட்டிருக்கோம், தெரியலன்னா செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ஐடியலும் ரொம்ப சிம்பிள் தான். அந்த நான் எம்ப்டி சப்செட் வந்து ப்ராப்பர் சப்செட்டா இருந்துச்சுன்னா அது மூலியமா ஃபார்ம் ஆகக்கூடிய ஐடியலை வந்து நம்ம ப்ராப்பர் ஐடியல்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஐடியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, 2z is the ideal of z. இங்க ரிங் வந்து செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் z. இந்த ரிங்கோட ஐடியல்னு எதை சொல்ல போறோம்னா 2z மல்டிபிள் ஆஃப் 2 உள்ள இன்டிஜர் செட் தான் 2z. அந்த 2z தான் இப்ப நம்ம ஐடியல்னு ப்ரூவ் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2z குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ன்றது அந்த ஃபார்ம் எழுதியிருக்கோம். அடுத்தது அந்த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் குள்ள உள்ள எலிமெண்ட்ஸும் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இதை ஐடியல்னு எப்படி சொல்றோம்ன்றத பார்க்கலாம். ஐடியல்னா என்ன சொன்னோம், போத் லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும் இல்லையா? ஓகே, அதுலயும் லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் ரெண்டுக்குமே காமனா ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் பாருங்க. let a, b belongs to 2z then a minus b belongs to 2z. 2zங்கிறது அங்க நம்ம அந்த நான் எம்ப்டி சப்செட் ஐன்னு எடுத்திருப்போம் இல்லையா, அதுதான் இங்க நம்ம அந்த ஐக்கு சூஸ் பண்ணிருக்கிறது 2z. ஓகேயா? அங்க நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதானே, a, b belongs to i இருந்துச்சுன்னா implies a minus b belongs to i ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த 2zல இருந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும் ஏபின்னு. இங்க நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது 6 and 4. ஓகேயா? 6, 4 ரெண்டுமே 2zல இருந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய எலிமெண்ட்டும் இதே 2z குள்ள இருக்கணும். ஓகேயா? இருக்குமா இருக்காதா பாருங்க. எஸ், 6 minus 4 2 இல்லையா? இந்த 2ங்கிற எலிமெண்ட் இந்த 2z குள்ள இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரெண்டுத்துக்குமே காமன், போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஐடியல் ரெண்டுத்துக்குமே காமன். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு எலிமெண்ட் வந்து ஐடியல்குள்ள இருந்து ஒரு எலிமெண்ட் வந்து ரிங்குள்ள இருந்து எடுப்போம். லெஃப்ட் ஐடியல்னா ரிங்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய எலிமெண்ட் லெஃப்ட் சைட் வச்சு ப்ராடக்ட் பண்ணணும். அப்படி ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய எலிமெண்ட்டும் அந்த ஐடியலுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி ரைட் ஐடியலுக்கு என்னன்னா அந்த ரிங்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய எலிமெண்ட் ரைட் சைட் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேயா? அந்த கண்டிஷனை தான் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம். இங்க ஐடியல் வந்து 2z, ரிங் வந்து z இல்லையா? இங்க நம்ம இந்த ஐடியலுக்குள்ள இருந்து ஏங்கிற எலிமெண்ட்டும் ரிங்குள்ள இருந்து பிங்கிற எலிமெண்ட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இதுல ரைட் ஐடியலுக்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா AB belongs to 2z. அதே மாதிரி லெஃப்ட் ஐடியலுக்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா BA belongs to 2z. இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருந்தாதான் இந்த 2z நம்ம ஐடியல்னு சொல்லுவோம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, ஏன்னு ஒரு எலிமெண்ட் நம்ம 2zல இருந்து சூஸ் பண்ணோம் இல்லையா, அப்படி சூஸ் பண்ற எலிமெண்ட் 4. ஓகேயா? இங்க A4. அதே மாதிரி பிங்கிற எலிமெண்ட் இந்த Z-க்குள்ள இருந்து சூஸ் பண்ணோம். அந்த Z-க்குள்ள இருந்து நம்ம சூஸ் பண்ற எலிமெண்ட் 5. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். AB, BA ரெண்டுமே பார்க்கணும். ரெண்டுமே இங்க சேம் ஆன்சர் தானே கிடைக்கும். 4 into 5 சரி, 5 into 4 சரி. நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது 20. அந்த 20 வந்து இந்த 2Z-க்குள்ள இருக்குமா இருக்காதா, அதுதான் மெயின். கண்டிப்பா இருக்கும். 2Z-ங்கிறது ஈவன் இன்டிஜர்ஸ் தானே, சோ அதுக்குள்ள கண்டிப்பா 20 இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இந்த கண்டிஷன்ல போத் லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் ரெண்டு கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. அதனால இந்த 2z நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐடியல் ஆஃப் z சொல்லுவோம். ஐடியல்னு சொல்லலாம், டூ சைடட் ஐடியல்னு சொல்லலாம். ஓகேயா? இப்ப உங்களுக்கு ஐடியல்னா என்னங்கறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு பாருங்க, nz is the ideal of z. 2z மட்டும் கிடையாது, இந்த n-க்கு நேச்சுரல் நம்பர்ல உள்ள எந்த எலிமெண்ட்டை மல்டிபிளா கொடுத்தாலும் சரி, அந்த nz-ம் இந்த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்க்கு ஐடியலா இருக்கும். ஓகேயா? இப்போ உங்களுக்கு ஐடியல் பத்தின ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஐடியல் ரிலேட்டடா இன்னும் ரெண்டு டெஃபினிஷனும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரைம் ஐடியல். பாருங்க, a prime ideal I of a commutative ring R is a proper ideal of R such that a, b belongs to R and AB belongs to I implies A belongs to I or B belongs to I. Rன்னு ஒரு காம்படிட்டிவ் ரிங் எடுத்துக்கிறோம்.
இந்த காம்படிட்டிவ் ரிங்குள்ள ஒரு ப்ராப்பர் ஐடியல் எடுத்துக்கிறோம். இந்த ப்ராப்பர் ஐடியல்ல எப்ப நம்ம பிரைம் ஐடியல்னு சொல்லுவோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். என்ன கண்டிஷன் பாருங்க, ஏபின்னு 2 எலமெண்ட் இந்த காம்படிட்டிவ் ரிங்ல இருந்து எடுத்துக்கிறோம். இந்த 2 எலமெண்டோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஐடியல் ஐக்குள்ள இருக்கணும். ஓகேயா? அப்புறம் அந்த 2 எலமெண்ட்ல ஏதாவது ஒரு எலமெண்ட் இந்த ஐடியல் ஐக்குள்ள இருக்கணும். ஓகேயா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த ப்ராப்பர் ஐடியல் ஐய நம்ம பிரைம் ஐடியல்னு சொல்லுவோம். எப்படிங்கறத நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம், தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது நாட் அ பிரைம் ஐடியல். அதுக்கு நம்ம எடுத்திருக்க ஐடியல் வந்து 4z செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்ல மல்டிபிள் ஆஃப் 4 இருக்க மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. இந்த ஐடியல தான் நம்ம நாட் அ பிரைம் ஐடியல்னு சொல்ல போறோம். எப்படின்னு பார்க்கலாம். பிரைம் ஐடியலுக்கான கண்டிஷன் என்ன சொன்னோம், ஏபின்னு 2 எலமெண்ட் ஃபர்ஸ்ட் அந்த ரிங்குள்ள இருந்து எடுக்கணும். இங்க இந்த ரிங் என்னதுன்னா செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் தான். ஸோ செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்ல இருந்து 2 எலமெண்ட் எடுத்துக்க போறோம். அதுதான் 2 and 6, 2a 6b. ஓகேயா? 2 எலமெண்ட்ஸ் எடுத்துட்டோம். இந்த 2 எலமெண்டோட ப்ராடக்ட் என்னது 12. இந்த ப்ராடக்ட் 12 வந்து இந்த ஐடியல்குள்ள இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்கு. இங்க ஐடியல் என்னது 4z இல்லையா? இந்த 4zக்குள்ள 12 இருக்கும். ஓகே, ஏபி வந்து ஐக்குள்ள இருக்கு. நமக்கான கண்டிஷன் என்னது, ஏபி 2ல ஏதாவது ஒன்னு கண்டிப்பா இந்த ஐடியல்குள்ள இருக்கணும். இருக்குமான்னு பாருங்க. கண்டிப்பா இருக்காது. 2 இந்த ஐடியல்குள்ள இருக்காது, 6 இந்த ஐடியல்குள்ள இருக்காது. ஆனா அந்த 2 எலமெண்டோட ப்ராடக்ட் இந்த ஐடியல் 4zக்குள்ள இருக்கு. அப்ப இந்த ஐடியல் என்னன்னு சொல்லுவோம், நாட் அ பிரைம் ஐடியல். புரியுதான்னு பாருங்க. ஏபின்னு 2 எலமெண்ட் அந்த ரிங் ஆர்க்குள்ள இருந்து எடுப்போம். அந்த 2 எலமெண்ட் தான் 2 and 6, ரெண்டுமே ரிங். இந்த ரிங் ஆர் வந்து இங்க என்னது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் இல்லையா? செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்க்குள்ள 2 and 6 இருக்குமா? சோ ரிங்குள்ள நம்ம சூஸ் பண்ணிருக்க 2 எலமெண்ட் இதுதான். இந்த 2 எலமெண்டோட ப்ராடக்ட் 12. இந்த 12 வந்து இந்த ஐடியல்குள்ள இருக்கணும். இங்க நம்ம சூஸ் பண்ணிருக்க ஐடியல் 4z. சோ 4zக்குள்ள இந்த ஏபி இந்த 2 எலமெண்டோட ப்ராடக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கான மெயின் கண்டிஷன் என்னன்னா, இதுல உள்ள ஏபி 2ல ஏதாவது ஒரு எலமெண்டாவது இந்த ஐடியல்குள்ள இருக்கணும். ஆனா இங்க 2 எலமெண்ட்டுமே அந்த ஐடியல்குள்ள இருக்காது. அதனால இந்த 4zங்கிற ஐடியலை நம்ம நாட் அ பிரைம் ஐடியல்னு சொல்லுவோம். ஓகேயா? இந்த கண்டிஷன் அந்த ஐடியல்குள்ள இருந்து எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் பிரைம் ஐடியல்னு சொல்லுவோம். இங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால இது நாட் அ பிரைம் ஐடியல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபார் எனி பிரைம் p set of px such that x belongs to set of all integers is a prime ideal of set of all integers z. எதெல்லாம் பிரைம் ஐடியல்னு சொல்றாங்க? இங்க 4z பார்த்தோம் இல்லையா? 4zல வந்து 4 பிரைம் கிடையாது. அதுவே இங்க 4க்கு பதிலா ஏதாவது ஒரு பிரைம் நம்பர் வந்துச்சு, அதாவது 5z 3z 7z அது மாதிரி பிரைம் நம்பரோட மல்டிபிள் ஆஃப் இன்டிஜரா இருந்துச்சு அப்படின்னா அந்த செட் வந்து பிரைம் ஐடியலா இருக்கும்னு சொல்றாங்க. இது நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க ஆறுங்கிற ரிங் வந்து செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ், ஐடியல் வந்து pz. ஓகேயா? எந்த 2 எலிமெண்ட்ஸ் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேக்ஸிமல் ஐடியல். பாருங்க, an ideal m not equal to r of a ring r is called a maximal ideal of r if for any ideal I of r such that m subset of I subset of r then either m equal to I or I equal to r. rன்னு ஒரு ரிங் எடுத்திருக்கோம். அந்த ரிங்க்கு எம்னு ஒரு ஐடியல் எடுத்திருக்கோம். அந்த ஐடியல் அந்த ஹோல் ரிங்குக்கு ஈக்குவலா இருக்காது. எம் நாட் ஈக்குவல் டு ஆர்னா எடுத்திருக்கோம். அந்த மாதிரி அந்த ரிங்க்கு ஈக்குவலா இல்லாத ஐடியலை தான் நம்ம மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்ல முடியும். எப்ப அந்த ஐடியலை மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எனி ஐடியல் ஐன்னு இன்னொரு ஐடியல் அந்த ரிங் ஆர்க்கு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இந்த ஹோல் ரிங் ஆருக்கும் இப்ப நம்ம சூஸ் பண்ண அந்த எம்ங்கிற ரிங்குக்கும் இடையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த எம்ங்கிற ஐடியல் இந்த ஐங்கிற ஐடியலுக்கு உள்ளவும் இந்த ஐங்கிற ஐடியல் ஆறுங்கிற ரிங்க்கு உள்ளயும் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த எம்ங்கிற ஐடியலை தானே நம்ம மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லணும். அதை எப்ப மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லுவோம்னா, ஒன்னு இந்த எம்ங்கிற ஐடியலும் ஐங்கிற ஐடியலும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐங்கிற ஐடியலும் ஆறுங்கிற ஐடியலும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது இந்த எம்ங்கிற ஐடியலை விட பெரிய ஐடியலா இன்னொரு ஐடியல் அந்த ரிங் ஆருக்கு இருக்கக்கூடாது. ஓகேயா? இந்த ரிங் ஆருக்கு சில ஐடியல்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல இருக்கிறதுலே பெரிய ஐடியலை தான் நம்ம மேக்ஸிமல் ஐடியல்ல சொல்லுவோம். அதுக்கான கண்டிஷனை தான் நம்ம இப்படி கொடுத்திருக்காங்க. எம்ங்கிற ஐடியலை நம்ம மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லணும்னா அதை விட பெருசா ஐன்னு இன்னொரு ஐடியல் எடுத்தோம்னா அந்த ஐடியல் வந்து
ஒன்னு இந்த எம்முக்கு ஈக்குவலாவே இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ரிங் ஆருக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன மீனிங்? எம் ஈக்குவல் டு ஐன்னு வந்துருச்சுன்னா எம்மை விட பெரிய ஐடியல் அந்த ரிங்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஐ ஈக்குவல் டு ஆர்னு வந்துட்டாலும் எம்மை விட பெரிய ஐடியல் அந்த ஆறுங்கிற ரிங்குள்ள இல்லைன்னு தானே அர்த்தம். சோ இதுதான் விஷயம். அந்த ரிங் ஆர்க்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய ஐடியல்ல இருக்கிறதுலே பெருசா இருக்கக்கூடிய ஐடியல் தான் நம்ம மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்றோம். ஓகேயா? அதை எப்படியும் சொல்லலாம் பாருங்க. இன் அதர் வேர்ட்ஸ் an ideal m not equal to r is a maximal ideal of r if there does not exist any proper ideal between m and r. ஓகேயா? புரியுதா பாருங்க. mனு ஒரு ஐடியல் எடுத்துக்கிறோம். இந்த ஐடியல் வந்து இந்த ஹோல் ரிங் ஆருக்கு ஈக்குவலா இருக்காது. அப்படி ஈக்குவலா இல்லாத ஒரு ஐடியலை தான் நம்ம மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லணும். எப்ப சொல்லுவோம்னா இந்த எம்க்கும் ஆர்க்கும் இடையில இன்னொரு ப்ராப்பர் ஐடியல் இருக்கக்கூடாது. ப்ராப்பர் ஐடியல்னா என்னன்னு தெரியும்? அந்த ஹோல் செட்டுக்கு ஈக்குவலா இருக்காது, அதை விட ஒரு எலிமெண்டாவது கம்மியா இருக்கிறது தான் ப்ராப்பர் சப்செட். சோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடாது. எம்முக்கும் ஆர்க்கும் இடையில ஒரு ப்ராப்பர் ஐடியல் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒன்னு அந்த ஐ எம்க்கு ஈக்குவல் இல்ல ஆர்க்கு ஈக்குவலாவோ தான் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு ஐடியல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? இந்த ஐய தான் மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லுவோம், எம் மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்ல மாட்டோம். ஓகேயா? அந்த ரிங்க்கு ஈக்குவலா இல்லாம அந்த ரிங்கோட ஐடியல்ஸ்ல இருக்கிறதுலே பெருசா உள்ள ஐடியலை தான் நம்ம மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தலாம். Set of 0,2 is a maximal ideal of the ring Z4. Z4ல உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். Z4ங்கிறது என்னது? இன்டிஜர் மாடுலோ 4. அப்ப அதுல என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும்? 0, 1, 2, 3. Because there is no proper ideal between set of 0,2 and Z4. இங்க நமக்கான எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா எதை ரிங்னு எடுத்துக்கிறோம்னா இன்டிஜர் மாடுலோ 4 தான் ரிங்னு எடுத்துக்கிறோம். இந்த ரிங்கோட மேக்ஸிமல் ஐடியல் எதுன்னு சொல்றோம்? செட் ஆஃப் 0,2. எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 0,2 ஒரு ஐடியல் தானே. ரெண்டு எலிமெண்ட் இருந்தாலும் அது ஐடியல்கான கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த செட் ஆஃப் 0,2 ஒரு ஐடியல் தானே. எஸ், கண்டிப்பா ஒரு ஐடியல். ரெண்டு எலிமெண்ட் இருந்தாலும் இது ஐடியல்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். வேணா செக் பண்ணி பாருங்க. ஐடியல்கான கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ஏபின்னு ரெண்டு எலிமெண்ட் அந்த ஐடியல்ல இருந்து எடுத்தோம்னா a மைனஸ் பியும் அந்த ஐடியலுக்குள்ள இருக்கணும். 2, 0 ரெண்டு எலிமெண்ட் தான் இந்த செட்டுக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2. அந்த 2ங்கிற எலிமெண்ட் அந்த ஐடியலுக்குள்ள இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஆறுங்கிற ஒரு எலிமெண்ட் நம்ம இந்த ரிங் ஆர்க்குள்ள இருந்தும் ஏங்கிற ஒரு எலிமெண்ட் இந்த ஐடியலுக்குள்ள இருந்தும் எடுக்கணும். ஓகேயா? அந்த ஏங்கிற எலிமெண்ட் நம்ம 0வா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிங் ஆரோட எந்த எலிமெண்டோட நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் சரி நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அந்த 0வும் இந்த ஐடியலுக்குள்ள இருக்கு. ஓகேயா? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இப்ப நெக்ஸ்ட் 2ங்கிற எலிமெண்ட்டை சூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 0. 2 into 0வும் சரி 0 into 2வும் சரி நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான். அப்ப ஏஆர் ஆர்ஏ போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஐடியல்கான கண்டிஷன் இந்த 2க்கும் 0க்குமான கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, அடுத்தது 2 and 1 சூஸ் பண்ணுவோம். 2 and 1 ப்ராடக்ட் பண்ணோம்னா 2, 1 and 2 ப்ராடக்ட் பண்ணாலும் 2 தான். 2 வந்து இந்த ஐடியலுக்குள்ள இருக்கா? எஸ் இருக்கு. ஓகே, அதுக்கும் சாட்டிஸ்ஃபை. அடுத்தது 2, 2 எடுத்துப்போம். ஓகேயா? 2 into 2 ப்ராடக்ட் பண்ணோம்னா 4. இங்க மாடுலோ 4ங்கிறதுனால 4க்கு என்ன போடுவோம்? 0 இல்லையா? சோ 0ங்கிற எலிமெண்ட் அந்த ஐடியலுக்குள்ள இருக்கா? எஸ் இருக்கு. அப்ப 2, 2க்கும் சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது லாஸ்ட் 2 and 3 இருக்கு. 2 and 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6. ஆனா இங்க மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 4ங்கிறதுனால 4ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 2. சோ இங்க நம்ம இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2. அந்த 2 இந்த ஐடியலுக்குள்ள இருக்கு. ஓகேயா? இப்ப தெளிவா புரியுதானே இந்த செட் ஆஃப் 0,2ங்கிறது ஒரு ஐடியல்னு. ஓகே, இப்ப இது எப்படி ஐடியல்ங்கிறது நம்ம சொல்லிட்டோம். மேக்ஸிமல் ஐடியல்ங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? இந்த செட் ஆஃப் 0,2 விட இன்னொரு பெரிய செட் ஐடியலா இருக்கக்கூடாது. ஓகேயா? இதுதான் இந்த Z4க்கு இருக்கிறதுலே பெரிய ஐடியலா இருக்கணும், அதாவது மேக்ஸிமல் ஐடியலா இருக்கணும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 0, 1, 2ன்னு எடுத்து பாருங்க. 0, 1, 2ல எல்லா எலிமெண்ட்ஸும் இப்ப நம்ம செக் பண்ண மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஐடியலா கிடைக்குதான்னு பாருங்க. கிடைக்காது. அதே மாதிரி 0, 2, 3 கூட எடுத்து செக் பண்ணி பாருங்க. கிடைக்காது. சோ இந்த செட் ஆஃப் 0,2 மட்டும்தான் இந்த Z4க்கு மேக்ஸிமல் ஐடியலா இருக்க முடியும். ஓகேயா? இப்போ உங்களுக்கு மேக்ஸிமல் ஐடியல்னாலும் என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம
ஐடியல்னா என்ன, லெஃப்ட் ஐடியல்னா என்ன, ரைட் ஐடியல்னா என்ன, ப்ராப்பர் ஐடியல்னா என்ன, பிரைம் ஐடியல்னா என்ன, மேக்ஸிமல் ஐடியல்னா என்னங்கிறது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளோட டெஃபினிஷன் தெளிவா பார்த்தோம். ஐடியல் டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக்கும் கூட. இந்த வீடியோல உங்களுக்கு ஐடியல் டாபிக் பத்தின கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிங் தியரியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.